அபிராமி அந்தாதியில் 72வது பாட்டு. இந்த பாட்டு படிக்கிறதுனாலையும் மனப்பாடம் பண்ணுறதுனாலையும் இந்த பிறவி பிணி மகான்கள் ஞானிகள் எல்லாமே கேட்குறது இனி அடுத்த பிறவி வாண்டாங்கிறது தான். இந்த பிறவி பிணி தீர பாடுற பாட்டை பார்த்துடலாம். என் குறை தீர நின்றேந்துகின்றேன், இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைக்கான், இரு நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய், தன் குறை தீர எம் கோஞ்சடை மேல் வைத்த தாமரையே. போன பாட்டில் அம்பாளுடைய திருவடியை பிடிச்சுண்டவா பாக்கியசாலிகள். அதை பிடிச்சிக்கணும்னு தெரியறதே பெரிய விஷயம். அப்படி தெரிஞ்சு நம்ம பிடிச்சுனுட்டோம்னா அது பெரிய பாக்கியம். அப்படி அவள் இருக்கும்போது எனக்கு என்ன குறை நெஞ்சே அப்படின்னு சொன்னவர் இப்போ அவளை பிடிச்சுண்டவால அவளை படுறவாளுக்கும் அம்பிகையுடைய வழியை அம்பிகையே பிடிச்சுண்டவா அவளை தொழறவாளுக்கு இனி பிறவி துன்பம் இல்லை அப்படிங்கிறத அடித்து சொல்கிறார். ஏன்னா நமக்கு எப்போ பார்த்தாலும் குறை தான். நம்ம எல்லாமே ஒரு குறையோடி தான் இருப்போம். அது நம்மளுடைய எஃபிஷியன்சி ஆகட்டும், டேலண்ட்டு, ஸ்மார்ட்னஸ், லைஃப், இப்படி எது இருந்தாலுமே அதில் ஒரு குறை சொல்லுவோம். எஜுகேஷனில் ஒரு குறை, ஐயோ இன்னும் இது படிச்சிருக்கலாமோ இது படிக்கலையோன்னு அதில் ஒரு குறை. வெல்த்து கேட்கவே வேண்டாம், எத்தனை சம்பாதிச்சாலும் எத்தனை சேர்த்துண்டாலும் போகாது. இந்த வீடு சரியாக இல்லைன்னு இன்னொரு வீடு வாங்கினேன், இல்லை இதில் இந்த பேங்க்கோட இந்த பேங்க்கில் இன்னொரு வட்டி தரா, இப்படி நிறைய நம்பி ஏமாந்தும் போகிறதும் உண்டு, இன்னும் சேர்த்துக்கிறதும் உண்டு. இப்படி வெல்த்து ஹெல்த்தும் அப்படி தான். இப்படி இதுலேயும் என் குறையில்லாத மனுஷாலே இல்லை, குறை இருந்துட்டே தான் இருக்கும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது குறைகள் ஜாஸ்தி ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வளர்கிறோமோ இல்லையோ நம்ம வளர ஆரம்பிக்கிறதையே இந்த குறையும் சேர்ந்து வளர்ந்துட்டு இதுவும் விருத்தி ஆகிட்டே போகும். இதை தடுத்து நிற்கிறதுக்கு தான். ஏன்னா இந்த குறை இருக்குது பாருங்கள், இது ரெண்டு விதமாக சொல்லலாம், மெட்டீரியல் அண்ட் கேரக்டர். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். இது வேணும் அது வேணும்னு நினைக்கிறவனுடைய குணமும் அவனுடைய கேரக்டர்ஸும் எப்படி அடுத்து வேணும். ஒன்று முடிஞ்சப்புறம் இன்னொன்று வருது ஆரம்பிக்கும், ஆசை ஆரம்பிக்கும். இந்த கேரக்டரும் இதுவும் ஒன்றாகும், மெட்டீரியலுமே ரிலேட்டடாக இருக்கும். இதுதான் இது கேரக்டரும் அதனால் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இதை ஒன்று வேணும்னு சுவாமிகிட்ட கேட்போம், ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஒரு பொருளை அடையிறதுக்கு. சுவாமி என்ன பண்ணிடுவார், நிறைவேற்றி கொடுத்துடுவார். நாம் கேட்கறதுனால இல்லை, நாம் நம்பி அவர்கிட்ட கேட்குறோமே அப்படின்னு நிறைவேற்றி கொடுப்பார். நம்ம பக்திமான் அப்படிங்கிறதுனால இல்லை, நம்ம சுவாமிகிட்ட கேட்டுட்டோங்கிறதுக்கோசரம் அவர் கொடுக்கறது இல்லை. அவர்கிட்ட அல்ல குறையில்லை, குணமும் பொருளும் அல்ல குறையாமல் அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. இப்படி எல்லாமே இருக்கிற ரிசர்வ் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் சேஞ்ச் வாங்குற மாதிரி இது அவர் மொத்தமாக இருக்குது. அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்கணுன்னா, புத்திசாலியும் ஞானிகள் மகான்கள்லாம் அதனால அவகிட்ட போய் பேரம் பேச மாட்டான், அல்பமாக பிச்சை எடுக்க மாட்டான். கரெக்டாக சொல்லணும்னா, நான் உனக்கு இது தரேன், இதில் பிரார்த்தனை, இதில் வேற நான் இது கொடுத்தா அது தரேன்னு பிஸ்னஸ் வேற. இந்த பிஸ்னஸும் கிடையாது. இதுதான் மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி அதாவது அவர்கிட்ட என்ன கொடுக்கணுங்கிறத மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக சொல்லுவார். தந்தது எந்தனை, கொண்டது உந்தனை, சங்கரா யார்கொள் சதுரர் அப்படின்னு கேட்பார். உப்பு பெறாத எண்ணெய் நான் கொடுத்துட்டு மிக வசந்த பொருள் யாருக்குமே கிடைக்காத ஒன்றை நான் பிடிச்சுட்டேனே, இல்லை யார்ப்பா புத்திசாலின்னு சுவாமிகிட்ட கேட்பார். நம்மக்கிட்ட இருக்கிற வசதியான பொருள் என்ன அப்படிங்கிறச்ச நம்ம மனசு. இந்த மனசை சுவாமிகிட்ட கொடுத்துடணும். அப்படி மனசை சுவாமிகிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறம் அது என்ன தெரியுமா ஆகும், மொத்தமாக வியாபிச்சுட்டுருவார். சுவாமி நம்மளை வியாபிச்சுன்னுட்டா போகிறோம், சுவாமி மொத்தமாக உட்காந்துட்டா போகிறோம். அப்படி வந்துட்டார்னா அம்பாள் அந்த மாதிரி நம்மளை முழுசாக ஆக்கிரமிச்சுட்டாச்சுன்னா, ஏன்னா அவள் மூலாதாரத்தில் அப்படி சுருண்டு இருக்கிறவோ நம்ம புரிஞ்சுன்னுட்டோம்னா சகசிரத்தலம் வரைக்கும் வரத்துக்கு அவளுடைய உதவி. நம்ம தான் அவளை புரிஞ்சுட்டு அவளை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படின்பவையார். அந்த மாதிரி நம்ம தான் அதை எழுப்பணும். அதை எழுப்புகிற சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி பூர்ணமாக நம்ம மனசை அன்றைக்கு கொடுத்துடணும். அதனால தான் அம்பிகா லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாலை நம்ம பூர்ணா புஷ்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பூர்ணம், இந்த பூர்ணத்துவம் தெரியணும். நம்மளுடைய ஆத்மா சொரூபம் என்ன சொரூபம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த ஆனந்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டோம்னா எல்லா குறைகளையும் போக்கக்கூடியது பரம்பொருள் தான் அப்படின்னுட்டு தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு உண்டான காமம், குரோதம், லோபம், மோட்சம், இந்த மதம், ஆச்சரியம் இதெல்லாம்
இருக்கிறதுனால தான் தினம் செத்து செத்து சாகிறோம். நம்ம தினம் தினம் திருப்பி திருப்பி பிறந்துட்டே இருக்கோம். அதைத்தான் பட்டர் சொல்கிறார், அம்மா எனக்கிட்ட இந்த குறையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் போகணும், இந்த பிறவி பிணி போகணும், இது உன்னால தான் முடியும். அதனால்தான் பிறவி பிணியை போக்குற உங்ககிட்ட நான் சொல்லுவேன், என்னுடைய குறை தீர ஏந்துகின்றேன் அப்படிங்கிறார். இப்போ நான் ஏந்தின்னு இருக்கிற பிச்சை பாத்திரம் என்னன்னு கேட்டேன்னா, அம்மா இந்த பிறவி பிணி போயிடணும், எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த குறைகள் எல்லாம் வேற குறையெல்லாம் எந்த மாதிரி ஸ்டேட்டில் அவர் சொல்கிறாருங்கிறத இது ரொம்ப முக்கியம். அவரை கழுத்து மேலே கத்தி தொங்கின்னு கிடக்கு. ராஜா இன்னைக்கு நீ பௌர்ணமி நிலாவை காட்டலைன்னா இன்னைக்கு உனக்கு மரணம்ன்ற சொல்கிற ஸ்டேஜில் அவர் அம்பாலை எப்படி சொல்கிறாரு பார். அவர் வேற எதையும் கேட்கல, எதையானு கேட்டாரான்னு இந்த க்ஷணம். இப்போ அவர் 72 பாட்டு வந்துருத்தோ, இந்த இன்னி வரைக்கும் இந்த பாட்டு வரைக்கும் அவர் தாங்கிட்ட குறை இருக்குது, அம்பாள்கிட்ட குறை இருக்குது அப்படிங்கிற பெரிய வார்த்தையெல்லாம் அவர் சொல்லவே சொல்ல. என்னுடைய பிறவி பிணி தீரத்துக்கு அவர் செத்து போகிறத பற்றிலாம் அவர் கவலையே படலை. என்னுடைய குறையை போக்குறதுக்கான உன்ட்டதாம்மா இருக்குது அப்படின்னு, என் பிறவி பிணி தீர ஏந்துகின்றேன், என் குறை தீர ஏந்துகின்றேன் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த பிறவி பிணியை யார்கிட்ட கேட்க முடியும் தீக்கிறதுக்குன்னா? அவள்கிட்ட தான் கேட்க முடியும். ஏன்னா அவள் தான் தோஷ வர்ஜிதா, பாப்ப நாசினி, பாப்பாரண்ய தவா நல்லா அப்படின்னு எத்தனை நாமா நம்ம சொல்கிறோம் சகஸ்ரநாமத்தில். இனி எனக்கு பிறப்பு வேணாம் அப்படின்னா அது அவள்கிட்ட தான் சொல்ல முடியும். அதையும் மீறி பிறப்பு கொடுத்தேன்னா அது என் குறை இல்லை உன் குறைன்னுட்டு. அது இனிமேல் நான் பிறக்கின், இனி யான் பிறக்கின், நின் குறையன்றி யார் குறைக்கான் அப்படிங்கிறார். அம்பாள்கிட்ட சொல்கிறார். நான் இப்படி அப்புறம் உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுறது. அச்சிச்சோ நம்ம இப்போ குறையே சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு சட்டுன்னு அம்பாளை குறையா சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நீ பிறக்கவே மாட்டேன்னு நான் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டார் நினச்சவர், உடனே அம்பாளுடைய அவளுக்கு உடனே அம்பாளுடைய உருவம் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த திரு உருவத்தை ஞாபகத்துறது. உடனே என்ன பண்ணிட்டார் தெரியுமா? எது தெரிஞ்சுது அவருக்கு அப்படின்னா அவளுடைய இடை தான் தெரிஞ்சுது. அச்சிச்சோ அம்மா நான் அப்படி சொல்லிட்டேனே, நான் குறைன்னு சொன்னது என்கிட்ட இல்லைம்மா, உனக்கு ஏன்னா உனக்கு தான் இடையே இல்லையே. இப்போ என்ன சொல்ல வர்றார்? அம்பாள் கிட்ட எப்படியெல்லாம் சாத்துரியம் பாருங்க. அம்பாளை நைச்சியம் வந்தது குழந்தைகள் அம்மா கிட்ட நைச்சியமாக பேசுறது, அழகாக தாஜா பண்ணுறதும்புமே அப்படி அம்பாளை இப்போ தாஜா பண்ணுறார். நான் பாட்டு குறைன்னு சொல்லிட்டேனே, அம்மா அது ஏன் குறை இல்லை, நீ உன்கிட்ட இடுப்புலையே குறை இல்லை, உனக்கு இடுப்பே இல்லையே, அந்த குறையே சொல்கிறேம்மா அப்படின்னு ஒரு தாஜா வேற ஒன்று பண்ணுறார். அதாவது மின்னல் கூட கொஞ்சம் பெருசாக இருக்குமா, அதை விட மெல்லிசாக இருக்குமா உன்னுடைய இடை அப்படின்னு சொல்லிட்டு மின்னலோட தன் அம்பாளுடைய இடையை கம்பேர் பண்ணினவர், அச்சுச்சோ இப்போ இவ்வளோ மெல்லிசாக இல்லாமல் இருக்கிற இடன்னு சொல்லிட்டோமே, அப்போ அம்பாலேயே தப்பாக சொல்லிட்டோமோ, அம்பாள் பூர்ணமானவளாச்சே அவகிட்ட ஒரு குறைய சொல்லிட்டோமோன்னு உடனே அதுக்கு ஒரு சப்பக்கட்டு சொல்கிறார். அம்மா உன்னோட அன்புக்கு தானம்மா நான் ஏங்குறேன், அந்த ஏங்கி சடாமுடி சுவாமியே உன்னுடைய தாமரை திருவடி தாமரை தன் மேலே படணும்னு சடமுடி தன்னுடைய பாதத்தை தன்னுடைய சடமுடிய உன் பாதத்தில் வச்சவர் தானேம்மா. அந்த திருவடி அவருடைய திருவடி தாமரை உன்னுடைய திருவடி தாமரை அவர் குறைய போக்குறதுன்னா சுவாமியே பரமசிவனே இது பண்ணினார், பாதத்தில் தன்னுடைய சடையை வச்சார் அப்படிங்கிறத நான் ஏமாத்திரம்மா, என் குறை இல்லைம்மா, இதெல்லாம் குறை நினச்சுடாதம்மா அப்படின்னுட்டு தன்னுடைய தாபங்களை எப்படிலாம் சொல்கிறாரு பாருங்க. நைச்சியமாக பேசி அம்பாள்கிட்ட என் குறையெல்லாம் தீத்துடு, நீ தீக்கிற வேண்டியதுதான், அதனால் நீ என்ன பண்ண தெரியுமா, உன்னோட திருவடி தாமரையை துதிச்சு நான் வழிபடுறேன், இதுதாம்மா எனக்கு அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட தன்னுடைய பிறவிப்பினி தீர கேட்குற பாட்டு.